Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னில்நாதன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ்ல ரெடியூஸ்டு சிலபஸ், அதாவது 2021 2022 2022ல நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம சயின்ஸ்க்கு பார்க்கலாம். தமிழ், இங்கிலீஷ், சோஷியல், மேத்ஸ்க்கு தனித்தனியா நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்னென்ன போர்ஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் படிச்சாலே உங்களுக்கு வந்து சென்டம் வாங்குறதுக்கு போதும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன்ல 1.1 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இருக்கு and then உங்களுக்கு வந்து inertia 1.2 inertia இருக்கு. 1.2.1 types of inertia, examples of inertia, linear momentum, Newton's law of motion, Newton's first law, force, types of force, resultant force, Newton's second law of motion, third law of motion, rocket propulsion, gravitation, Newton's universal law of gravitation, mass of weight. இதெல்லாம் யூனிட் 1ல laws of motionல இருக்கு. யூனிட் 2 ஆப்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் படிச்சுக்கணும். இதுல வந்து properties of light, refraction of light, first law of refraction, second law of refraction, refraction of composite light, dispersion of light, lenses, other types of lenses, images formed due to the refraction through a convex and concave lens, refraction through a convex lens, applications of convex lens, refraction through a concave lens, applications of concave lenses இதெல்லாம் இருக்கு. Then lens formula, sign convention, human eye, defects in eye, இதெல்லாம் யூனிட் 2 ஆப்டிக்ஸ்ல படிக்க வேணுங்க. இதெல்லாம் படிக்க வேண்டியது, இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். தென் யூனிட் 3 தெர்மல் பிசிக்ஸ்ல உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன், டெம்பரேச்சர், அப்சல்யூட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் படிக்கணும் ஆஃப் டெம்பரேச்சர், தெர்மல் யூக்லிபிரியம், தெர்மல் எனர்ஜி, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேசஸ், பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோஸ் லா, கேசஸ், ரியல் கேசஸ், ஐடியல் கேசஸ், இது மட்டும் படிச்சா போதும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி 4th யூனிட்ல இன்ட்ரோடக்ஷன், எலக்ட்ரிக் கரண்ட், டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் சர்க்யூட், எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், volt, ohms law, resistance of material, units of resistance, electrical resistivity and electrical conductivity, electrical resistivity, conductance and conductivity, heating effect of current, Joule's law of heating, electric power, units of electric power, consumption of electrical energy, இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும் யூனிட் 4ல. Then unit 5 acousticsல வந்து பாத்தீங்கன்னா introduction, sound waves, longitudinal waves, categories of sound waves based on their frequencies, difference between the sound and light waves, reflection of sound, loss of reflection, reflection of boundary of a denser medium, reflection at boundary of a rarer medium, reflection of sound in plane and curved surfaces, echoes, conditions necessary for heating echo, applications of echo, இதெல்லாம் 5th யூனிட்ல படிச்சுக்கணும். 6th யூனிட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன், radioactivity, discovery of radioactivity, definition of radioactivity, natural radioactivity, artificial radioactivity or induced radioactivity, units of radioactivity, alpha, beta and gamma rays, properties of alpha, beta and gamma rays, radioactive displacement law, alpha decay, beta decay, gamma decay, uses of radioactivity, agriculture, medicine, industries, archaeological research, safety measures, permitted range, preventive measures, இதெல்லாம் யூனிட் 6ல நீங்க படிச்சுக்கணும். யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ல இன்ட்ரோடக்ஷன், ஆட்டம்ஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ், கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், மாலிக்யூல் அண்ட் மாலிகுலர் மாஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அவகாட்ரோ ஹைபோதீசிஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோஸ் லா, சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு த above mentioned topics only. இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் தேவையில்லை. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன், மாடர்ன் பீரியாடிக் லா, மாடர்ன் பீரியாடிக் டேபிள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ், features of groups, properties of metal, physical properties, chemical properties, alloys, amalgam, methods of making alloy, types of alloy, corrosion, methods of preventing corrosion, இதெல்லாம் படிச்சுக்கணும். Solutionsல components of solution, types of solution based on the physical state of the solute and solvent, based on the type of solvent, based on the amount of solute, concentrated and dilute solution, hydrated salts and water of crystallization, இதெல்லாம் நீங்க யூனிட் 9ல படிச்சுக்கணும். Then unit 9லயே copper sulfate pentahydrate, magnesium sulfate heptahydrate,
hygroscopy, deliquescence இதெல்லாம் படிச்சுக்கணும். Then unit 10 types of chemical reaction ல types of chemical reaction classification based on the nature of rearrangement of atoms, classification based on the direction of reaction, ionic products of water, pH scale, pH calculation and problems இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த problems எல்லாம் இது related ஆன problems பார்த்துக்கங்க. And then carbon and its compound unit 11 ல general characteristics of organic compound, classification of organic compounds based on the pattern of carbon chain, classes of organic compounds based on the kind of atoms, hydrocarbons, characteristics of hydrocarbons, classification of organic compounds based on functional group, homologous series, characteristics of homologous series, nomenclature of organic compounds, why do we need nomenclature, components of IUPAC name, IUPAC rules for naming organic compounds, IUPAC nomenclature of hydrocarbons solved examples, IUPAC nomenclature of other classes solved examples, ethanol, manufacture of ethanol, physical property, chemical property, uses of ethanol, organic compounds in daily life இதெல்லாம் யூனிட் 11ல நீங்க படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜில டிஷ்யூஸ், டிஷ்யூ சிஸ்டம், டெர்மல், எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட், internal structure of dicot stem, internal structure of dicot dorsiventral leaf, monocot வரல, எல்லாமே dicot மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. Plant physiology, plastids, structure of chloroplast, functions of chloroplast, photosynthesis, where does photosynthesis occur, photosynthetic pigment, role of sunlight in photosynthesis, factors affecting photosynthesis, types of respiration, aerobic respiration, except stages னு கொடுத்துட்டாங்க. stagesலாம் படிக்க தேவையில்லை. anaerobic respiration, respiratory quotient இதெல்லாம் படிச்சுக்கணும் யூனிட் 12ல. யூனிட் 13 கிடையாது. யூனிட் 14 transportation in plants and circulation in animalsல means of transport in plants, diffusion, active transport, osmosis, root hair water absorbing unit, pathway of water absorbed by roots, types of movement of water into the root cells, apoplast pathway, symplast pathway, transpiration, factors affecting transpiration, root pressure, uptake of minerals, translocation of mineral ions, phloem transport, translocation of sugars இதெல்லாம் யூனிட் 14ல நீங்க படிச்சுக்கணும். and then யூனிட் 14லயே blood, structure of human heart, heart beat, blood groups இதெல்லாம் படிச்சுங்க. plant and animal hormonesல plant hormones, auxin except Wendt's experiment, Wendtோட எக்ஸ்பெரிமெண்ட் படிக்க தேவையில்லை. ஆக்சினோட physiological effect படிச்சுங்க. cytokinin, gibberellin, human endocrine glands, pituitary gland, thyroid gland, pancreas, adrenal gland, reproductive glands, thymus gland இதெல்லாம் படிச்சுங்க. reproduction in plants and animalsல sexual reproduction in plants, parts of a typical flower, structure of a ovule, pollination, types of pollination, fertilization in plants, sexual reproduction in humans, male reproductive organs, structure of testis படிச்சுக்கணும். female reproductive organல structure of ovary படிச்சுக்கணும். gametogenesis, structure of human sperm, structure of human ovum, menstrual cycle, process of ovulation படிச்சுக்கணும். personal hygiene, body hygiene, toilet hygiene, menstrual and napkin hygiene இதெல்லாம் படிச்சிடணும். then உங்களுக்கு யூனிட் 18 geneticsல Grigor Johann Mendel, father of genetics, monohybrid cross, inheritance of one gene, dihybrid cross, inheritance of two genes and law of independent assortment, Mendel's law, chromosome, DNA and genes, structure of chromosome, karyotype, structure of DNA, Watson and Crick model of DNA, DNA replication, significance of DNA, sex determination in human இதெல்லாம் படிச்சுக்கணும். origin and evolution of lifeல theories of origin of life, theories of evolution, Lamarckism, Darwinism or theory of natural selection, ethnobotany இதெல்லாம் படிச்சுக்கணும். and then unit 20 breeding and biotechnologyல நீங்க வந்து green revolution, plant breeding for improved nutritional quality, method of plant breeding for crop improvement, introduction of new varieties in plants, selection, polyploidy breeding, mutation breeding, hybridization, animal breeding, inbreeding, outbreeding, heterosis, biotechnology in medicine இதெல்லாம் நீங்க யூனிட் 20ல படிச்சுக்கணும். யூனிட் 21 health and diseaseல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா abuse and types of abuse, child abuse, sexual abuse, child sexual abuse, approaches for protection of an abused child, drug and tobacco abuse, drug abuse, types of drug dependence, behavioral change of drug users, drug de-addiction, tobacco abuse, tobacco use, smoking hazards and effects of tobacco, prevention of smoking, alcohol abuse, harmful effects of alcohol to health, rehabilitation measures for alcoholics, obesity, prevention and control of obesity, cancer, types of cancer, carcinogenic agent, treatment of cancer, preventive measures for cancer, AIDS,
transmission of HIV, symptoms and treatment of AIDS, prevention and control of AIDS. So இதெல்லாம் தான் நீங்க வந்து அந்த யூனிட் 21ல படிக்கிறீங்க. யூனிட் 22 environmental managementல conservation and judicious use of resources, renewable and non-renewable energy resources, fossil fuels, coal and petroleum, steps to conserve coal and petroleum resources, non-conventional alternative energy resources, shale gas, water energy, tidal energy, rainwater harvesting, electrical energy management, e-waste and its management. இதெல்லாம் படிச்சுங்க. practical பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வரும் சார்? determination of focal length of a convex lens, determination of resistivity, identification of exothermic and endothermic reaction, testing and solubility of salt, photosynthesis, Mendel's monohybrid cross, identification of blood cells. இதெல்லாம் தான் படிக்கணும். So these all are the reduced syllabus for 2021-2022 class 10 science subject. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.